மார்ச் 4ஆம் தேதி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் விஷயமா வந்திருந்தாங்க. வந்த புதுசில் வந்தப்போ அந்த வாகனத்தை, விஜய் அவர்களோட வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் 19 வயது கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் பின்தொடர்ந்து போயிருக்காரு. பின்தொடர்ந்து போனப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி 20 நாளைக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு நேற்று காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாரு. வெறும் வயசு 19 வயசில் அந்த பையனுக்கு சாகணும்னு ஏதாவது தலையில் எழுதியிருக்கா? அந்த பையனுக்கு இது தேவையா? உங்கள் குடும்பத்துக்காண்டி ஓடுங்க, உங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்காண்டி ஓடுங்க, உங்கள் முன்னேற்றத்திற்காண்டி ஓடுங்க, உங்கள் பொருளாதார வசதியை பெருக்கிக்கிறதுக்காண்டி முன்னாடி போங்க. அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டணும், ஜெயிக்கணுன்ற வைராக்கியத்துக்காக ஓடுங்க. அதுக்கு தான் நம்ம கால்கள் ஓடணுமே தவிர ஒரு சினிமா ஹீரோக்காண்டி ஓடுறீங்க பார்த்தீங்களா? எப்பவுமே அவங்களுக்கு ரசிகராக இருங்க. ரசிகராக இருந்து அவங்கள ரோல் மாடலாக அவங்க லைஃப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுறதா நீங்கள் பண்ண வேண்டாம், நம்ம பண்ண வேண்டாம். ஒரு உயிருங்க, உங்கள் பெத்த குடும்பம் எவ்வளோ கதன்னு தெரியுமா? கை காலில் லைட்டாக சராச்சிச்சுன்னா பெற்றவங்களுக்கு தான், நமக்கு வலிக்குதோ இல்லையோ, பெத்த தாய் தாப்பனுக்கு கையில் சராச்சு ரத்தம் வருது பாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுவாங்க. நம்ம முன்னாடி அழமாட்டாங்க, நமக்கு தெரியாமல் அழுவாங்க. ஒரு உயிர் போச்சு வெறும் 19 வயசில். உங்களை எவ்வளோ நினச்சி பெருமைப்பட்டிருப்போம், கனவு கண்டுருப்பாங்க, என் மையன் அப்படி வருவான் இப்படி வருவான்னு. கடைசியில் இப்படியா போகிறது? இதுவே முதலும் கடைசியாக இருக்கட்டுங்க. இனிமேலாவது லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு நல்ல நிலைமைக்காண்டி நம்ம கால்கள் ஓடட்டுங்க.